வணக்க நண்பர்களே. நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி உச்சக்கட்ட பரபரப்பில் இருக்குது தமிழக அரசியல் களம். அதாவது திருமாவளவன் என்ன முடிவெடுக்க போகிறாரு, விஜய்க்கு ஆதரவு அளிக்க போகிறாரா இல்லை விஜய்க்கு ஆதரவு இல்லைன்னு சொல்ல போகிறாரா அப்படின்னு சொல்லி எந்த முடிவெடுக்க போகிறாருன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழக மக்களும் டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை தான் இப்போது அரசியல் சூழ்நிலையாக இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் எல்லாருமே எங்களுடைய தலைவர் திருமாவளவன் யாரை கை காட்டுறாரோ, யாருக்கு ஆதரவு தராரோ அவங்க தான் முதலமைச்சராக முடியும், ஆக மொத்தத்தில் தமிழக அரசியல் வரலாற்றை நாங்கள் தான் எழுத போகிறோம்னு சொல்லி அவங்க எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத கேட்க முடியுது. இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். அதாவது இடதுசாரி கட்சிகள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட கலந்து பேசிக்கிட்டு என்னுடைய முடிவை அறிவிக்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஆனால் அறிவித்து 2 நாள் ஆகுது. இடதுசாரிகளே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம், ஏன்னா பெருவாரியான மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் விஜயை தான் முதல்வராக வரணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. அந்த மக்களோட விருப்பத்துக்கு நாங்கள் தடைக்கல்லாம் இருக்க மாட்டோம், அதனால் நாங்கள் வெளியே இருந்து தாவேக்காவை ஆதரிக்கிறோன்னு சொல்லி தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதியாக சொல்லிட்டாங்க. இதற்கு பிறகாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கண்டிப்பாக தன் முடிவை அறிவிப்பார்னு பார்த்தா 2 நாளாக ஜவ்வா இழுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு புகாரும் வைக்கப்படுது. ஒன்று, ஆரம்பத்திலேயே எங்களுக்கு தாவேக்காவை ஆதரிக்கிறோம் இல்லை தாவேக்காவை ஆதரிக்கலன்னு சொல்லி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாகணும். இவர் ரெண்டுமே இல்லாமல் மதில் மேல் பூனையாக இருக்கிறது அரசியலில் பேரம் பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில பேர் பேசுகிறத கேட்க முடியுது. அதுக்கு தகுந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இது திருமா காலம் அப்படின்னு சொல்லி அவங்க வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபடுறதை பார்த்தா ஒருவேளை அமைச்சரவையில் பங்கு கேட்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏற்கனவே தாவேக்கா சார்பில் அமைச்சரவையில் பங்கு தரன்னு சொல்லி விஜய் அவர்கள் ஒத்துக்கிட்டதாகவும் ஒரு செய்தி வெளியானது. ஆனாலும் இவங்க இன்னும் தன்னுடைய சம்மதத்தை சொல்லாமல் இருக்காங்களே, இவங்க ஆதரவு இருக்கா இல்லையான்னு சொல்லி தாவேக்கா மத்தியில் ஒரு பெரும் குழப்பமே நீடிச்சிட்டு வந்திருக்கு. இது பொதுமக்கள்கிட்டையும் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. யார் அடுத்ததாக முதலமைச்சராக வரப்போறா, விஜய்க்கு திருமாவளவன் ஆதரவு தரப்போறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு உச்சக்கட்ட குழப்பத்தில் உட்கார்ந்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விசிகே கட்சியின் பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன் அவர்கள் மக்கள் வேண்டுனாலும் குழம்பி போகலாம், ஆனால் திருமாவளவன் அவர்கள் தெளிந்து நீரோடை போன்றவர்னு சொல்லி அவர் பேசுனதை பார்த்து சீக்கிரம் முடிவு அறிவிங்க, எப்போ தான் நீங்கள் தெளிவீங்கிற மாதிரி ஒரு சில பேர் விமர்சனம் செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் டிடிவி தினகரன் ஒரு பகீர் குற்றச்சாட்டை விஜய் மீது வைக்கிறாரு. அதாவது விஜய் ஃபோர்ஜரி வேலை பண்ணுறாரு, அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவை அவர் ஃபோர்ஜரி பண்ணி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி லெட்டர் கொடுக்குற மாதிரி ஒரு பொய்யான லெட்டர் ரெடி பண்ணி கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காரு. அது என்னுடைய எம்எல்ஏ போட்ட கையெழுத்தே கிடையாது. எங்கள் எம்எல்ஏ அங்கே அவங்களை சந்திக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. ஆனால் விஜயே இதுபோல் அமமுக சார்பில் ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு ஆதரவு தரான்னு சொல்லி பொய்யாச்சிக்கும் ஒரு லெட்டர் ரெடி பண்ணி அதை கொண்டு போய் கவர்னர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இது ஃபோர்ஜரி வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் தாவேக்கா சைடில் இருந்து ஒரு வீடியோவே தினகரனுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இருக்கிறது உங்கள் கட்சி எம்எல்ஏ காமராஜ், அவர் சைன் பண்ணிருக்காரு, அவர் லெட்டர் பேரில் உங்கள் கட்சிக்கு ஆதரவு தரேன்னு சொல்லி அவர் கைப்பட எழுதி அவர் கொடுத்துருக்காரு, நாங்கள் ஒன்றும் ஃபோர்ஜரி பண்ணலை அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரனுக்கு பதிலடி கொடுத்துருந்தாங்க. ஆனால் டிடிவி தினகரன் அந்த வீடியோவை பார்த்துட்டு இது ஒரிஜினல் வீடியோ கிடையாது, இது ஏஐ வீடியோ, எங்கள் கட்சி எம்எல்ஏ சைன் பண்ணுற மாதிரி ஒரு ஏஐ வீடியோவை கிரியேட் பண்ணி நீங்கள் ஃபோர்ஜரி வேலை பண்ணுறீங்க, இதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமாக ஆக்ரோஷமாக டிவி சேனல்லாம் பேட்டி கொடுத்துருந்தாரு. இப்படி பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது அரசியல் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, அவங்க அலுவலகத்துக்கே நேரடியாக விஜய் சென்று ஆதரவு கேட்க போகிறாருன்னு சொல்லி காட்டுத்தீ போல செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் கண்டிப்பாக நேரடியாக திருமாவளவனை சந்தித்து பேசும் சூழ்நிலையில் கண்டிப்பாக திருமாவளவன் தன்னுடைய ஆதரவை விஜய்க்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்குது. திருமாவளவன் தன்னுடைய ஆதரவு கடிதத்தை விஜய்கிட்ட கொடுக்கும் பட்சத்தில் அடுத்ததாக உடனடியாக விஜய் அவர்கள் கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைக்குமாறு வேண்டுகோள் விடுப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. பெரும்பான்மையை நிரூபிக்க நாளையோடு கடைசி தேதி என்பதால் திருமாவளவன் அவர்கள் இன்றே தன்னுடைய முடிவை அறிவிப்பாரா இல்லை மறுபடியும் கலந்து பேசிட்டு நாளைக்குள்ளே சொல்கிறேன்னு சொல்லி முடிவு அறிவிப்பாரா அப்படின்னு ஒரு பரபரப்பான ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கே தன்னுடைய முடிவை அறிவிச்சிருவார். ஏன்னா நாளைக்கு அறிவித்தா அதுக்கப்புறமா கவர்னரை சந்திக்கிறது அடுத்து உண்டான வேலையை பார்க்குறதுலாம் டைம் இருக்காது. அதனால் இன்றைக்கே திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய முடிவை அறிவிப்பார்னு சொல்லி அரசியல் களத்தில் பரபரப்பாக எதிர்பார்க்க காத்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அரசியல் சூழ்நிலை எப்படி மாறுன்னு சொல்லி யாராலையும் கணிக்க முடியல. திருமாவளவன் எடுக்க போகிற அந்த ஒற்றை முடிவால் தான் அடுத்ததாக விஜய் ஆட்சியில் அமருவாரா இல்லை ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வருமா இல்லை திமுக அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காருமான்னு சொல்லி நாம் திருமாவளவன் எடுக்கிற முடிவை வச்சு தான் சொல்ல முடியும்.
இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிக முக்கியமாக நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.